வேல் மின்னட்டும், மனதில் அமைதி நிலவட்டும். அன்பான பக்தர்களே, முருகனை நினைத்தாலே மனசுக்கு வரும் ஒரு உருவம், கையில் மிளிரும் தெய்வீக வேல். இன்று நாம் அந்த வேலின் அர்த்தத்தையும் நம் வாழ்க்கையோடு தொடர்புடையதையும் புரிந்து கொள்ளப் போகிறோம். வேல் என்ற ஒரு சொல் எத்தனை கோடி மக்களின் உள்ளத்தை காத்துக் கொண்டிருக்கிறது. முருக பக்தர்களின் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை விதைத்து வைத்துள்ளது. கண்களை மூடுங்கள். உங்கள் மனதில் என் முகத்தை நினைத்து பாருங்கள். என் முகத்தில் இருக்கும் சிரிப்பு, என் கண்களில் தெரியும் கருணை, கையில் பிரகாசிக்கும் தெய்வீக வேல். என் கையில் உள்ள வேல் உங்களை அழைக்கின்றது. உங்களை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வரப்போகின்றது. சூரபத்மன் என்ற அசுரன் உலகையே அச்சுறுத்தி கொண்டிருந்தான். அப்போது அன்னை பார்வதி தேவி தன் மகன் முருகனுக்கு சொன்னாள், மகனே, நீ உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இதோ உனக்கான ஆயுதம் என்று தன் கைகளால் கொடுத்த ஆயுதம்தான் அந்த வேல். பார்வதி தேவியின் இதயத்தில் எவ்வளவு அன்பு இருக்குமோ அதெல்லாம் அடங்கியதுதான் முருகனுக்கு கொடுக்கப்பட்ட வேல். அது ஒரு ஆயுதம் அல்ல, அது தாயின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்குதோ அங்கே வெற்றி நிச்சயம். அந்த வேல் கையில் வந்தவுடன் முருகனின் தோற்றமே மாற்றமாயிற்று. சூரபத்மன் உலகையே பயமுறுத்தினான். வேலை கையில் எடுத்த முருகன் சூரனை எதிர்த்து போரிட்டார். அந்த வேலின் ஒளியை பார்த்தாலே அசுரர்கள் நடுங்கினார்கள். ஒரே அடியில் சூரபத்மன் தோற்க உலகம் மீண்டும் அமைதியடைந்தது. அந்த நாளிலிருந்து வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது தீமைக்கு எதிரான ஒளி. ஆனால் முருகன் வேல் எடுத்த காட்சி, அது வெறும் போர் இல்லை, அது நீதியின் வெற்றி. அநியாயம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் ஒளியின் முன் இருள் ஒரு நிமிஷமும் நிலைக்க முடியாது என்பதற்கு சான்று. அருணகிரிநாதர் தனது திருப்புகழ்களில் எத்தனை முறை வேலை பாடியிருக்கிறார். அவருக்கு வேல் என்பது பக்தரின் பாதுகாப்பு கோட்டையாக இருந்தது. அருணகிரிநாதர் முருகனை பாடும்போது எத்தனை முறை வேல் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், வேல் என்றாலே பக்தருக்கு பயம் எதுவும் இல்லை என்று. அந்த வரிகள் நமக்கு சொல்வது, முருகனின் வேல் நம்முடன் இருக்கின்றதென்றால் எந்த பிரச்சனையும் நம்மை வெல்லாது என்பதே. வேல் கூர்மையாக இருக்கின்றது. வேலின் முனை அறிவு, அது நம் அறியாமையை கிழித்து ஒளியை காட்டுகிறது. வேலின் உடல் நம் நம்பிக்கை, அது நம்மை நிலைத்திருக்கச் செய்கிறது. வேலின் அடிப்படை கருணை, அது இல்லாமல் எந்த வெற்றியும் அர்த்தமில்லாதது. அதுபோல நம் அறிவும் கூர்மையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தாண்ட முடியாது. வேல் நேராக நிற்கிறது, அது நம் நேர்மையை நினைவுபடுத்துகிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாமும் அந்த வேல் போல நேராக நிற்க வேண்டும். வேல் பிரகாசிக்கும், அதுபோல நம்முடைய உள்ளமும் கருணையால், அன்பால் ஒளிர வேண்டும். இன்று நம் வாழ்க்கையில் சூரபத்மன் இல்லை, ஆனால் நம்மில் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்கள் நமக்கு அசுரர்களைப் போல்தான். இன்றைய காலத்தில் நம்முடைய அசுர்கள் மன அழுத்தம், துக்கம், பேராசை, பயம், சந்தேகம், கோபம், கஷ்டம், சோம்பேறித்தனம். அவற்றை வெல்லும் வல்லமையை தருவது முருகனின் வேல். அந்த நேரத்தில் நம்மால் சொல்லப்படும் ஒரு ஒலி, வேல் வா முருகா. அந்த ஓசை நம்முள் இருந்த பயங்களை எரித்து தைரியத்தை எழுப்புகிறது. முருகனின் வேல் நமக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறது. எந்த பிரச்சனையையும் தைரியத்தால், அறிவால், அன்பால் வெல்ல முடியும். வேல், அது ஒளியின் சின்னம், முருகனின் அன்பின் சின்னம், நம் வாழ்வின் வழிகாட்டி. வேல்வா முருகா என்று நாம் சொல்வது முருகனுக்கு மட்டுமல்ல, அது நம் உள்ளத்துக்கே. அந்த வேல் நம்மை பாதுகாக்கின்றது. அறிவின் ஒளியிலே வழிநடத்தட்டும். வேல், அது முருகனின் சின்னம் மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையின் வழிகாட்டி. வேல், அது முருகனின் கருணையின் அடையாளம். அது ஒவ்வொரு பக்தனின் நம்பிக்கையின் சின்னம். அது எப்போதும் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள் அழைத்துச் செல்லும் வழிகாட்டி. நாம் எல்லாரும் தினமும் முருகனை வேண்டும் போது அந்த வேல் நம் வாழ்க்கையை காப்பாற்றட்டும். நம் தீய எண்ணங்களை களையட்டும். நம் மனதை ஒளிரச் செய்யட்டும். அந்த வேல் நம்மோடு இருந்தால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது. வேல், அது முருகனின் சக்தி அல்ல, அது முருகனின் அருள். வேல், அது போருக்கான கருவி அல்ல, அது அறிவுக்கும் தைரியத்திற்கும் வழிகாட்டி. முருகனின் வேல் எப்போதும் நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யட்டும். எந்த சவாலானாலும் அந்த ஒளி நம்மை வழிநடத்தட்டும். அதனால் முருகனின் வேல் எப்போதும் நம்மோடு இருக்கட்டும். நம் ஒவ்வொரு நாளும் அறிவாலும், தைரியத்தாலும், கருணையாலும் நிரம்பட்டும். ஓம் சரவண பவ.